ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். என்னோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு எனக்கு ரொம்பவுமே ஸ்பெஷலான நாள். இந்த வருஷமே எனக்கு ரொம்பவுமே ஸ்பெஷலாக இருந்துச்சு. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். இன்னைக்கு வந்து நான் ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்தேன். ஸோ மார்னிங்கே கொண்டக்கடலை வேக வச்சுருந்தேன். இதுதான் பிரேக்ஃபாஸ்ட், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. இன்னைக்கு பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல் அனுப்பிவிட்டு நம்ம இருக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பர்சனலாகவும் விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே மிக்க நன்றி, ரொம்பவுமே தேங்க்ஸ் எனக்காக விஷ் பண்ண எல்லா அந்த நல்லுள்ளங்களுக்கும். அப்புறம் என்னோட ஹஸ்பண்டுக்கு தான் ரொம்பவுமே மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இந்த வருஷம் எனக்கு ரொம்பவுமே ஸ்பெஷலாக ஆக்குனதுக்கு. என் பொண்ணு ஸ்கூல் கிளப்பி விட்டாச்சு. இதை பார்த்தோன்னே ஏன் இதை சாப்பிட சொல்லணும், ஃபேஸை பாருங்க எப்படி வச்சிருக்கான்னு. கொடூரமா இப்படித்தான் சாப்பிடணுன்னாலே என் பொண்ணுக்கு முகம் இப்படிதான் போயிடும். அவங்கள வந்து சாப்பிட வைக்கிறதே ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு. நான் வந்து எப்பவுமே மார்னிங் வந்து ரொம்ப ஹெவியா அப்படிலாம் செய்ய மாட்டேன். இது மாதிரி கடலை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துடுவேன். அதை சாப்பிட வைக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கும். ஸோ ப்ரோட்டீனாக இருக்கணும், கொஞ்சம் வயிறு ஃபில் ஆகணும். ஸோ கிளாஸ்க்கு வந்தாச்சு. இன்னைக்கு தான் பார்க்குறேன் கிளாஸில் பெஞ்சஸ் போட்டிருக்காங்க. ஸோ அழகாக இருந்துச்சு பார்க்குறப்போ. அது ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிய போகுது, இப்போ போய் போட்டிருக்காங்க. என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குட்டி பொண்ணு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. அவளுக்கு இந்த டேபிள் உட்காந்து விளையாடிட்டு இருப்பாங்க. எந்திரிச்சு வர மனசே வராது அவங்களுக்கு. ஸோ இதை முன்னாடியே போட்டிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு பாப்பா விட்டுட்டு. ஸோ வரப்பே காய்கறி கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதெல்லாம் கட் பண்ணிட்டு சமைக்கணும். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா தால்ச்சா சோறு, சிக்கன் கிரேவி ப்ளஸ் தால்ச்சா. அவ்வளோதான், என்னால் அவ்வளோதான் முடியும். அதுக்கே டைம் ஆயிடுச்சு. இது கடகடன்னு சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நமக்கு பிரியாணி பண்ணணும்னு தான் ஆசை. இருந்தாலும் முதல் நாள் தான் பெருநாள் இருந்துச்சு. பெருநாள் முடிஞ்சு 2 நாள்லயே பர்த்டே. ஸோ அன்னைக்கு போட்டாச்சு பயங்கரமா. பிரியாணி போட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணியாச்சு. ஸோ அதனால இன்னைக்கு தால்ச்சா சோறு ஆக்கியிருக்கேன். நான் வந்து இன்னைக்கு 2 படி ரைஸ் தான் ஆக்கியிருந்தேன். ஸோ நம்ம பிறந்த நாளாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும், அதுக்காக 2 படி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற வெங்காயம், தக்காளி எல்லா காயும் கட் பண்ணியாச்சு. தால்ச்சாக்கு தேவையான காயும் கட் பண்ணியாச்சு. இந்த கட் பண்ணுறதுல தான் கொஞ்சம் டைம் ஆகுது. நம்மளே கட் பண்ணி நம்மளே செய்கிறதுனால கொஞ்சம் டைம் இருக்குது. இருந்தாலும் ஒரு 2 o'clock செஞ்சுட்டேன், சமைச்சிட்டேன். அதை டெலிவரி பண்ணதால் லேட் ஆச்சு. எனக்கு வந்து பிறநாள்லேருந்தே எனக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவர், அப்புறம் கோல்டு. சுத்தமாக எனக்கு எந்த ஸ்மெல்லுமே மூக்கில் வரலை. அது டேஸ்ட்டும் தெரியல, ஸ்மெல்லும் இல்லை. ஏதோ குத்துமதிப்பாக நோன்பு வச்சு சமைக்கிற மாதிரி தான் சமைச்சிருக்கேன். ஏன்னா டேஸ்ட் தெரியல, எனக்கு சுத்தமாக வாசமே இல்லை. ஸோ ஒரு வழியாக எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். தால்ச்சாவும் ஒரு பக்கம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். ரைஸும் ஒரு வழியாக ரெடி ஆயாச்சு. இது நல்லா ஆற வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ நான் வந்து இன்னைக்கு ஏலப்பட்டவங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு தான் அதே மாதிரி தேடி தேடி போய் ரொம்ப தூரம் தேடி 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 போய் மணி 3 ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே பர்த்டே முடிஞ்சு சமைச்சு கொடுத்தா அந்த நாள் அப்படியே போச்சு. இது நெக்ஸ்ட் டே அப்போ தான் நான் புது ட்ரெஸ்லாம் போட்டேன். வேடிக்கையாக இருக்கும். நெக்ஸ்ட் டே தான் புது ட்ரெஸ் போட்டேன். ஏன்னா முதல் நாள் வந்து வேலை பார்த்தேன், டயர்டாகி அப்படியே தூங்கிட்டேன் சாப்பிட்டுட்டு. ஸோ எதுவும் ரெடியாகல. நான் வேறு ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அது போட்டே ஆகணுமே, நம்ம ஹப்பிக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து காட்டணுமேனு இன்னைக்கு எடுத்தேன். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்கூலில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து விளையாட்டு போட்டி இருக்குன்னு. அதனால சரி பார்க்கலாமே, சும்மா பார்க்கலாமேன்னு தான் வந்தேன். ஆனால் கலந்துக்கிட்டேன். அது வந்து லக்கி ட்ரான்னு ஒரு போட்டி.
நம்மளுக்கு என்னைக்கு லக்கு இருக்கு, ஆரம்பத்திலேயே தோத்தாச்சு. ஸோ என் குட்டி பண்ண பாருங்க, அந்த ஸ்டூலில் உட்காந்துட்டு வந்து வரமாட்டேம்பாங்க. அக்கா வந்து நீ இறங்கு, நான் உட்காந்துக்கணும், நான் அவளை பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டு அவள் கிளாஸில் குட்டி பாப்பா வந்து உட்காந்துப்பான். அந்த மாதிரி ஷேர் பண்ணுவாள். ஸோ லக்கி ட்ரான்னா ஒரு 4 பாக்ஸ் போட்டுக்கிட்டாங்க, 1 2 3 4ன்னு. அந்த 4 பாக்ஸில் மியூசிக்கல் சேர் மாதிரி தான். மியூசிக் போகிறப்போ ஓடணும், மியூசிக் நின்றோன்னு எந்த பாக்ஸில் நிற்கிறோமோ அந்த பாக்ஸில் நின்றுக்கணும். அப்புறம் ஒரு பக்கெட்டில் வந்து 4 நம்பர் வச்சு குலுக்கி போடுறாங்க. அதில் குட்டீஸ் வந்து யாராவது ஒரு குட்டி சொட்டை எடுக்க விடுறாங்க ஒரு நம்பர். ஸோ எந்த நம்பர் வருதோ அதில் இருக்கிறவங்கெல்லாம் அவுட்டான். நான் போய் 3rd நின்ற ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. ஸோ நான் எடுத்தோன்னே 3 தான் வந்துச்சா, டக்குன்னு அவுட் ஆயிட்டேங்க. ரொம்ப கஷ்டமாயாச்சு. இருந்தாலும் வேடிக்கையா இருந்துச்சு பேரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி போட்டு வைக்கிறப்போ. ஸோ அதுவும் ஒரு ஜாலி தான். வந்து இந்த வருஷம் பர்த்டே வந்து ரொம்பவுமே ஸ்பெஷல் ஆக்கிட்டாங்க. ஸோ எனக்காக சாக்லேட்லாம் கொடுத்து விட்டாங்க. கரெக்டாக முதல் நாளுக்கு அடுத்த நாள் தான் வந்துச்சு. ஸோ அதை போய் வாங்கிக்கிட்டு வந்தேன். அப்புறம் இன்னொரு ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ மொபைல் தான் கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டேன் அன்னைக்குன்னு. செம்ம ஹாப்பி ஆயிட்டேன். நான் வந்து சூப்பராக ஒரு கேரட் புட்டிங் செஞ்சுருந்தேன். அதுவும் என் பொண்ணுங்களுக்காகத்தான் செஞ்சேன். கேக் வாங்கன்னு சொல்லியிருந்தா. ஸோ நமக்கெல்லாம் கேக் வாங்க முடியுமா? ஸோ அதுக்காக இது செஞ்சுருந்தேன் கடல் பாசியில். ஸோ ரொம்பவுமே டேஸ்டாக இருந்துச்சு. மில்க் மேட், அப்புறம் கடல் பாசி, கேரட், ஃபுல்லாக கேரட் தான் அதில். ஸோ சுகர் சேர்க்கல, சுகருக்கு பதில் மில்க் மேட் தான் ஆட் பண்ணேன். ஸோ எல்லாம் ஒன்று தான், ஆனால் டேஸ்டாக இருந்துச்சு ரொம்பவுமே. ஃபாயிஸாவோட ஃப்ரெண்டும் வந்திருந்தா. ஸோ எல்லாரும் சேர்ந்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம். 2 பேரும் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க எப்போ கட் பண்ணுவீங்கன்னு. இந்த புட்டிங் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். எப்படி ஒரு 3 தெரியலைன்னு பார்த்தா ரொம்பவுமே நல்லா தான் இருந்துச்சு. ஓகே தான். இந்த 2 வாள் வேற ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுறேன்னு ஏறி நின்று பாடிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ஷை ஆயிட்டு. ஸோ எனக்கு வாழ்த்து சொன்ன எல்லாருக்கும் இந்தாங்க, ஷேர் பண்ணிக்கலாம், சாப்பிடுங்க. இந்த வருஷம் வந்து பர்த்டே ரொம்பவுமே ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கு ரீசனே என் ஹஸ்பண்ட் தான். ஸோ உங்களுக்கு நான் ரொம்பவுமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் ஹஸ் இது மாதிரிலாம் பண்ணுமா அந்த மாதிரி எதிர்பார்த்தேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வருஷமும் பண்ணதில்லை. இந்த சாக்லேட் கொடுத்தது, அப்புறம் இந்த மொபைல். அதுக்காக வருஷம் மொபைல் தருவாங்களா அப்படின்லாம் நினைக்கக்கூடாது, வாய்ப்பில்லை ராசா. ஸோ இந்த நான் ஃபர்ஸ்ட் வச்சுருக்க மொபைல் வந்து ஒரு 4-5 வருஷம் இருக்கும் வாங்கி. அங்கேருந்து கொண்டு வந்தது தான். அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மொபைல் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ 4-5 வருஷம் ஆச்சு மொபைல் வாங்கி. ஸோ இது வந்து இந்த ஃபோன் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்காக நான் சாப்பிட்டுக்கிறேன். இப்போ தான் சாப்பிட்றேன். ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. இதுதான் ஹாப்பி கொடுத்து விட்ட சாக்லேட்டு. ஸோ நான் தான் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டேன். என் பொண்ணெல்லாம் வரதுக்குள்ளே சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்ன கொஞ்சம் வாய்த்து நல்லா இல்லை, சுத்தமாக தெரியல. இனிப்பு டேஸ்ட்டு தான் தெரிஞ்சிச்சு, அதோட ஃப்ளேவர் தெரில. ஸோ நான் தான் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டேன். அப்புறமா ஈவினிங் என் குட்டீஸ்லாம் ஸ்கூலுட்டு வந்தோடனே அவங்களுக்கு அதை புட்டிங் கட் பண்ணி அப்புறமா சாக்லேட் கொடுத்தேன். என் ஃப்ரெண்டு வந்து பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. அவங்க கேமராக்கு வெளியில் நிற்கிறாங்க அந்த பக்கம். ஸோ நாங்கள் 3 பேர் தான். அவங்க வந்து எனக்கு மணி பர்ஸ் ஒன்று கிஃப்ட் பண்ணாங்க.
அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல். அதை தான் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்பவுமே ஸ்பெஷலான இந்த கிஃப்டை காட்டுறேன், வாங்க பார்ப்போம். ஸோ என் ஹஸ்பண்ட் எனக்காக அனுப்பிவிட்டது, அதுவும் கரெக்டாக பர்த்டே அப்போ அனுப்பி விட்ருக்காங்க. அதான் எனக்கு ரொம்பவுமே ஸ்பெஷல், சந்தோஷமாக இருக்குது. நமக்கு வந்து இந்த வருஷம் மொபைல் மாத்திரலாம் பிடிக்காது, வச்சுப்பேன். நான் இதை பல வருஷம் வச்சுருப்பேன் இன்ஷால்லா. ஸோ இது வந்து இன்ஃபினிக்ஸ் நோட் எட்ஜ் மாடல். எப்படி இருக்குன்னு தெரியல, யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனால் கேமராலாம் ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. அது பிடிக்கிறப்பே அது ஸ்மூத்தாக நல்லா இருக்குது. அது பேக் பேனல் வந்து நல்லா இருக்கு, மேட் ஃபினிஷில் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு வந்து 2 கவர் வேற இருந்துச்சு, 2 கவர். பிளைன் கவர் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் பிளைன் கவர் வந்து பின்னாடி பேக் பேனல் மாட்டிக்கிட்டேன். இந்த மொபைல் யாராவது யூஸ் பண்ணுறீங்களா? யூஸ் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ அவ்வளோதாங்க இந்த நாள். இன்றைய நாள் சூப்பராகவே, இந்த 2 நாளும் சூப்பராக அமைஞ்சிச்சு எனக்கு, அல்ஹம்துலில்லாஹ். எல்லாத்துக்கும் இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும், அப்புறம் என் கணவருக்கு. ஸோ ரொம்பவுமே தேங்க்ஸ்ங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்த எல்லா நல்லவங்களுக்கும் நன்றி. அப்புறம் எனக்காக விஷ் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவுமே தேங்க்ஸ், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு போங்க. சச்சா.